கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம சாரதமாக பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு வேலையை வந்து பண்ணிட்டாங்க கைஸ். அது என்ன வேலைனா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முழுசாக இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்னா நம்ம சாரதமாக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கோவமாயிட்டாங்க நம்ம சந்தான ஐயா மேலே. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து வேறு ஒரு ஃபேமிலி வந்துட்டு கத்தாரில் வச்சுருந்தார் இல்லையா, அதனாலேயே ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க. 30 வருஷமாக என் கூடவே இருந்தார், இந்த மாதிரி வந்து பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் இப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவரோட ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டே இருந்தார். உடச்சிட்டாங்க அந்த உடச்ச ஃபோட்டோவே வந்து பார்த்துக்கிட்டே இருந்து காலையில் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் இதில் இப்போ மாட்டிக்கிட்டேன், தூக்கு மாக்கிட்ட போயிட்டாங்க கைஸ். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கங்காவுக்கும் நம்ம பாட்டிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி விடன்னு போயிடுச்சு. என்னடா அது இப்படி வந்து சாரதமாக பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டக்குன்னு கதவை சாத்திட்டாங்க கைஸ். கதவை சாத்திட்டோன்னா மேலே பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்ட போயிட்டாங்க. ஒரு மாதிரி எல்லாருக்குமே டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து பாட்டி வந்து என்னென்னமோ பேசி இது வந்து இப்போ பொண்ணுங்கள்லாம் ஒன்று இந்த மாதிரி தான் இருக்காங்க சாரதா, தயவு செஞ்சு கீழே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பயும் வந்துட்டு கேட்காம திரும்ப மேலே வந்துட்டு கயிறு ஃபேனில் பார்த்தீங்கன்னா சேலையை போட்டு தொங்கலான்னு போயிட்டாங்க. கங்கா வந்து பாட்டி வந்து எல்லாருமே 2 பேருமே தட்டி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கங்கா அழுத வாட்டி தான் வந்துட்டு வெளியே வந்தாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாரதாம்மா இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த கங்கா, காவேரி, யமுனா, அப்புறம் அந்த குட்டி பொண்ணு இருக்காங்க நர்மதா, அவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆகும்னு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம வீட்டில் யாராவது போனால் இந்த மாதிரி தான் நமக்கும் தோணும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கும் தோணிடுச்சு, எனக்கும் தோணிடுச்சு, உங்களுக்கு அப்படி தோணிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம சாரதாம்மா எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுமையாக யோசித்து, சரி ஓகே இது நல்லதில்லை, இது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு ரூம் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ரூம் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம கங்கா வந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யமுனாவுக்கு கால் பண்ணிட்டாங்க. உடனே வந்துட்டு நம்ம விஜய் வந்து வந்துட்டார், காவேரி வந்துட்டாங்க. என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க. அவள் ஒரு மாதிரி முடியலடி என்னால், உங்கள் அப்பாவோட நினைப்பு வந்து எனக்கு ரொம்ப கொண்டுக்கிட்டே இருக்குது, நான் இருக்கிறதுக்கு போய் செத்துறதே மேலு, என்னை நல்லா ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா வந்து ரொம்ப வந்து அழுதுகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே விஜய் வந்து அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார் நம்ம சாரதாம்மாவை. நம்ம கங்காவும் காவேரியும் வந்துட்டு நம்ம அம்மாவை வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்பயும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, சமாதானமே ஆகலை. அப்புறமா நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அத்தை கொஞ்சம் வாங்க, நான் உங்கள் கூட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே நம்ம சாரதாம்மா வந்துட்டு எதுவும் பேசாமல், சரி ஓகே நம்ம மாப்பிள்ளை கூப்பிட்றாரு என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. தனியாக வந்துட்டு விஜய்க்கு கூட்டிகிட்டு போய் இது பேசுகிறாரு. இந்த மாதிரி என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஏன் அத்தை என்ன ஆச்சு, நீங்கள் ரொம்ப எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ வீக் ஆகிட்டீங்களாக்க அத்தை, எனக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அத்தை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நேற்று நைட்டே வந்துட்டு நான் உங்களை விட்டுட்டு நான் வந்து போனேன், காவேரியை கூட்டிகிட்டு போனேன். ஆனால் நீங்கள் வந்து காலையில் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. என்ன பிரச்சனை, நீங்கள் வந்து சாகிறதுக்கு வந்து காரணம் தேடிகிட்டு இருக்கீங்க, ஆனால் வாழ்கிறதுக்கு எவ்வளவோ காரணம் இருக்குது, அது நீங்கள் பார்த்தீங்களா? காவேரியும் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நர்மதா இருக்காங்க, இப்போ யமுனா வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னா இவங்களாம் யார் அத்தை பார்த்துப்பா? என்ன அத்தை, அவர் ஒருத்தருக்காக நீங்கள் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு போகிறீங்களா? இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள் அத்தை. அவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் தான் வந்துட்டு தப்பு பண்ணிவிட்டு அவரே வந்துட்டு இறந்தும் போயிட்டார். இதுக்கு மேலே என்னத்தை வேணும் நமக்கு? நீங்கள் வந்து அதை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் வந்து கரெக்டாக தானே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க, இதில் என்னத்தை நீ வந்து சாவறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பொறுமையாக நம்ம சாரதாம்மாக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ வாழ்ந்த வாழ்க்கைலாம் இப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்படி முடிவு எடுக்கிறீங்க, இது ரொம்ப தப்பத்தை, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் என்ன சொல்ல வர்றாருன்னா, சரி அத்தை இனிமேல் வந்துட்டு நீ இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது, பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள், கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீ சாகணும், எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சாரதாமும் சரி தம்பி, இனிமேல் நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் இதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமும் விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய் வந்து நம்ம பாராட்டே ஆகணும். ஏன்னா ரொம்ப வந்துட்டு மெச்சூர்டாக இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப மெச்சூர்டாக திங்க் பண்ணி நம்ம சாரதாம்மாக்கிட்ட பொறுமையாக, அவர் மக மாதிரி தான் சாரதாம்மாவுக்கு விஜய், ஆனால் வந்துட்டு ஒரு அம்மாவுக்கே வந்துட்டு அவர் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு விஜய் இந்த விஷயம் ஹேண்டில் பண்ண விதம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இந்த கமெண்ட்டில் வந்து ரெட் கலர் ஹார்ட்டை வந்து
போட்டுட்டு போங்க கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாரதம்மா என்னென்னா ஒரு சத்தியம் பண்ணுறாங்க, இனிமேல் வந்துட்டு நான் என் பிள்ளைங்களுக்காக மட்டும் தான் வாழுவேன், இனிமேல் வேறு யாருக்காகவும் வாழ மாட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு நான் அவரெல்லாம் இனிமேல் நினைக்க மாட்டேன், அவருக்காக வந்து நான் சாகணும்னு எந்த ஒரு முடிவும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு சத்தியம் பண்ணுறாரு. ஓகே அத்தை, கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம வந்து பேசலாம், நீங்கள் அதை பற்றியெல்லாம் பெருசாக வந்து யோசிக்க தேவையில்லை, யோசிக்கணும்னு அவசியமும் கிடையாது, யோசிக்கிறதுக்கு அவர் ஒர்த்தும் இல்லை. ஸோ உங்களை ஏமாத்தின ஒருத்தர் போய் நீங்கள் ஏமாத்தின ஒருத்தருக்காக நீங்கள் வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுவீங்க? சொல்லுங்கள் அத்தை, நீங்களே சொல்லுங்கள், இது வந்து தப்பு இல்லை, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் வந்து வாழுங்க, எனக்காக வாழுங்க, நிவின்காக வாழுங்க, குமரன் மலேசியா போயிருக்காரு அவருக்காக வாழுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அத்தைக்கு வந்து நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்து அமைதியாக ஒரு பூஸ்ட் பண்ணி அனுப்புகிறாரு கைஸ். நம்ம அத்தை வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுமையாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க தான் ரொம்ப முக்கியம், இனிமேல் அவங்கள தான் வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் வந்திருக்காரு. நிவின்கிட்ட வந்துட்டு பொதுப்படையாக வந்து எல்லாத்திட்டையும் சொல்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் வந்து சாகணும், நான் எதுக்காக வந்துட்டு என் மனசில் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணணும், நான் அவர் சொன்ன விஷயம் நான் எல்லாத்தையுமே கரெக்டாக தானே பண்ணேன், குழந்தைங்கள நல்லா வளர்த்துக்க சொன்னார், நல்லா வளர்த்துனேன், ஒழுக்கமாக வளர்த்துனேன், அவர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணிட்டேன், ஆனால் அவர் வந்து எனக்கு கொடுத்த ஒரு வாக்கை வந்து காப்பாற்றலையே, வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், கிட்டத்தட்ட 30 வருஷம் அதே மாதிரி தான் பண்ணினார், ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அப்பயும் என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல இப்படி ஒரு விஷயம் அவர் வந்து பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் அசிங்கமாக இருக்கும், எனக்கே அசிங்கமாக இருக்குது, அப்படிலாம் இனிமேல் நான் யோசிக்க மாட்டேன், இனிமேல் வந்துட்டு என்னோடய குழந்தைகளுக்காக மட்டுமே நான் வந்து வாழ போகிறேன், கண்டிப்பாக என் பொண்ணுங்க வந்து என்னை காப்பாற்றுவாங்க, நான் என் பொண்ணுங்களுக்காக கண்டிப்பாக நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் கிட்ட சொல்கிறார். நிவின் வந்து ஆமாம் அத்தை கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி மண்டையை வந்து ஆட்டுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நிவின் வந்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க. விஜயை பார்த்து அமைதியாக அந்த கண் சைகைலாம் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்ற சொல்கிறேன். பரவாயில்ல காவேரி அப்படின்ற மாதிரி இவரும் வந்து கண் சைகைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம அத்தை வந்து இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா நல்ல கிளியர் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க குழந்தைகளுக்காக வாழுவேன் அப்படின்ற ஒரு உறுதியில் இருக்காங்க. அத்தை வந்து இந்த மாதிரி மாறினதுக்கு கண்டிப்பாக 100க்கு 100 வந்து நம்ம விஜய் தான் காரணம் சொல்லலாம். விஜய் கொடுத்த அந்த ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சு தான் இன்றைக்கி வந்து அத்தையை வந்து இதுக்கப்புறம் வாழ வைக்கிது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சாரதம்மா எப்போவுமே வந்து தைரியமான ஒரு ஆள், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து வீக்காக ஒரு விஷயம் தான், எல்லார் வீட்லேயுமே ஒரு சில விஷயம் வந்து நடக்கும். அதே மாதிரி நம்ம சாரதம்மா வீட்லேயும் நடந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடாதீங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ வந்துட்டு கொஞ்சம் தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் முழுசாக பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு சொல்ல வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி மாற்றணும் அந்த மாதிரி மாற்றணும்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்காக அதை பண்ணுறேன். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து நம்ம சந்தான ஐயா அந்த இருந்த ஒரு ஊருக்கு கண்டிப்பாக போவார்னு தான் நினைக்கிறேன். கத்தாருக்கு போய் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தேடி கண்டுபிடிப்பார்.